Taste the Daily. தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைப்பாதையில் 150 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்ததில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? விவரங்கள் பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ், கர்நாடகா மாநிலம் பிதர் மாவட்டத்தைச் சேர்ந்த சஞ்சீவ் ரெட்டி என்பவர் அவரது குடும்பத்துடன் கேரள மாநிலம் மூணாருக்கு சுற்றுலா வந்துள்ளார்கள். கடந்த 2 தினங்களாக மூணாறு பகுதியை சுற்றி பார்த்த பின் இன்று தேனி மாவட்டம் வழியாக சொந்த ஊர் திரும்புவதற்காக இன்று காலை போடிமெட்டு மலைச்சாலையில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது 4வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் வந்தபோது கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 150 அடி ஆழத்திற்குள் கவிழ்ந்தது. இந்த மலைச்சாலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள ஆபத்தான மலைச்சாலைகளில் போடிமெட்டு மலைச்சாலையும் ஒன்று. குறிப்பாக 26 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட அபாயகரமான மலைச்சாலை. இதில் சஞ்சீவ் ரெட்டி என்பவர் காரை ஓட்டி வந்துள்ளார். இந்த கார் அவரது கட்டுப்பாட்டை இழந்து 4வது கொண்டை ஊசி வளைவு அருகே வந்தபோது 150 அடி ஆழத்தில் பாய்ந்துள்ளது. இதனை பின்னால் வந்த வாகனத்தில் வந்தவர்கள் அதனை பார்த்து இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். காவல்துறையினர் தீயணைப்பு துறையினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இப்பகுதி முழுவதும் பாதைகள் இல்லாத முற்களால் ஆன பகுதி என்பதால் மீட்பு பணிகளில் மேற்கொள்வதில் மிகவும் சவால்கள் நிறைந்திருந்தது. இருந்தபோதும் படுகாயமடைந்த அனைவரும் மீட்கப்பட்டு அவர்கள் போடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதில் வாகனத்தை ஓட்டி வந்த சஞ்சீவ் ரெட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவரது உடலையும் கயிறு மூலம் கட்டி மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவரது உடலம் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் விஜய், சர்ஷா, இட்டு, வைஷ்ணவி, கீர்த்தி, அம்பிகா என மொத்தம் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மீட்கப்பட்ட அனைவரும் தற்போது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கேரள மாநிலம் சுற்றுலா வந்துவிட்டு தமிழக எல்லை பகுதி அருகே வந்தபோது விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உமேஷ்.